இப்போ கூட பாருங்களேன் கரெக்டாக எங்கே வலிக்குது? இது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுன்னு வலிக்குது. தூக்கவும் முடியல. ஓகே, என்னடா இடது பக்கம் தோள்பட்டைக்கு வலது பக்கம் தோள்பட்டையை வைத்தியம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இருக்குது, காரணம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா ஹர்ரா பேஷன் பயந்துருவாங்க. ஏதோ அசுர வைத்தியம் போல் ஆனந்த வைத்தியம் இல்லைன்றுவாங்க. சின்ன வலி நினச்சி அசால்ட்டாக இருக்காங்க, அது அக்ரிவேட் ஆகுது, அதாவது முற்றிய நிலைக்கு போகுது. இதுதான் இதுக்கு பின்னாடி நடக்கிற சினாரியோ. ஓகே, நீங்கள் என்ன கொலம்பஸா அமெரிக்கா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கல, இருக்குது, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு. உங்களுக்கு போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு நான் போன ட்ராக் கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ண போனோம். செக் பண்ணலாமா? பார்த்து பாருங்க. சார் குறைஞ்சிருக்கு சார். எத்தனை % குறைஞ்சிருக்கு? ஒரு 80% குறைஞ்ச. இப்போ கை தூக்கலாமா? நம்ம வீடியோவில் கேமராமேனும் கை வலியும் பேசணும் இல்லையா? சார் தான் என்னோட பர்சனல் கேமராமேன். ஒரு 6-7 மாதமாக என் கூட ஜேர்னி பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் எடிட்டிங் பண்ணி ஷூட் பண்ணுறவர் இவர் தான். ரைட், கம்மிங் டு பாயிண்ட். இவருக்கு ஷோல்டர் பெயின். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கேமராமேனும் கை வலியும் என்ன சொன்னேன்னா, இப்படி வாட்ச் எடுத்து பார்க்குறாரு. இப்படி பார்க்குறப்போ வண்டியில் வரப்போ உடனே கை வலிக்குது. சத்து குறைபாடா சார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதே எக்ஸ்பிரஷனோட தான் கேட்டார். சத்து குறைபாடு வந்துருச்சா சார், என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைங்க, அது கை வலி வேறு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறீங்க, கேமரா பிடிச்சே நிற்கிறனால அங்கங்கே தசைகள் இறுக்கமாக இருக்கும், அது சார்ந்து தான் இந்த கை வலி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க எப்படி ஒரு பேஷண்ட்டை லைவாக பெயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் வித்தின் மினிட்ஸ். ரைட், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஷோல்டர் பெயினை ஷோல்டரையே தொடாமல் சரி பண்ண போகிறோம். இப்படி வாட்ச் பார்த்தா வலிக்கும் சொல்லுவார். சார் செக் பண்ணி காட்டுங்க, எப்படி வலிக்கும் சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ அது 1 மாதமாக தான் சார் எனக்கு இப்போ பெயின் உடம்புல இருக்குது. ஆனால் இப்போ பைக்கில் போகும்போது டைம் பார்க்குறோம். இப்போ கூட பாருங்களேன். கரெக்டாக எங்கே வலிக்குது? இது ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுன்னு வலிக்குது. தூக்கவும் முடியல. ஓகே ஓகே, கை நீட்டி தூக்குனா தூக்க முடியும், அது தூக்கிடுவீங்க. பெயின் இருக்குது. ஓகே, இதுதான் அவரோட ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் என்ன கொலம்பஸா அமெரிக்கா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கல, இருக்குது, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு. சரி, இப்படி தான் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சின்ன வலியாக இருக்கிறத உதாசீனப்படுத்திட்டு பெரிய வலி வேணால் இப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன், என் வலி நானே கண்டுபிடிச்சேன். அலட்சியமும் அக்ரிவேட்டும், அதாவது சின்ன வலி நினச்சி அசால்ட்டாக இருக்காங்க, அது அக்ரிவேட் ஆகுது, அதாவது முற்றிய நிலைக்கு போகுது. இதுதான் இதுக்கு பின்னாடி நடக்கிற சினாரியோ. ஓகே, ட்ரீட்மெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒரு கை வலின்னு சொல்லியிருக்கா, இப்போ நம்ம கையே தடாமல் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. நேரப்படுத்துவோங்க சார். ஓகே, இப்போ ரிலாக்ஸாக இருங்க. ஏப்பம் நிறையா வருதா, வரவே மாட்டேங்குதா சார்? ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்ட பிறகு ஏப்பம் வருகிறதா? ஆம், இல்லை. ஓகே, திருப்திகரமாக உங்கள் காற்று வெளியே பிரியலை, கரெக்டாக? என்னடா இடது பக்கம் தோள்பட்டைக்கு வலது பக்கம் தோள்பட்டையை வைத்தியம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இருக்குது, காரணம் இருக்குது. அது எங்கேயோ போயிட்டு போகுது, பட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்துடுங்க, கவரேஜுக்குள்ள நேராக வந்துடுங்க, நேராக அங்கே வாங்க, இந்த பக்கம் வந்துடுங்க. ஓகே, ஜிம்மி எங்கிட்டு கூப்பிட்ருங்க, எங்கிட்டு வாங்க, இங்கே வந்து நின்றுருங்க. ரைட், இப்போ எந்திக்கலாமா? எந்திரிங்க சார். இப்போது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகலை. இப்போது உங்களுக்கு போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு நான் போன ட்ராக் கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ண போனோம். செக் பண்ணலாமா? பார்த்து பாருங்க. சார் குறைஞ்சிருக்கு சார்.
எத்தனை % குறைஞ்சிருக்கு? ஒரு 80% குறைஞ்ச மாதிரி. இப்போ கை தூக்கலாமா? ஓகே, ஆனால் இருக்கு 80% குறைஞ்சிருச்சு. சரி, தூக்க முடியல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லும்போது தூக்க வாட்சை பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். வாட்ச் பார்க்க பெட்டராக இருக்கு. சரியா? ரைட், இப்போ கைக்கிற வச்சுருங்க. ஏன்னா கேமராமேன்றனால இந்த கையில் தான் அவர் தாங்கி பிடிச்சிப்பார். பட்டன் அடிப்பார், எல்லாம் ஓகே, பட் இப்படியே பிடிச்சிட்ருப்பார். ஸோ சஸ்டைண்டாக ஒரே தசை வேலை பார்த்துட்டே இருக்கிறப்போ மெயினாக இந்த இடத்துல உள்ள தசைகள் இருக்கமானா கூட தோள்பட்ட வலி வரலாம். செக் பண்ணுங்கள் சார். ஸ்மூத் ஆயிடுச்சு சார். கை தூக்கி பாருங்கள் சார். சூப்பர். ஸோ தெரியுதா? உங்களில் நிறைய பேர் எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ், இவரை வச்சுட்டு நான் ஓமையாக எடுத்துகிட்டு ஓமையம் பேசலாம். இவருக்கு எப்படி இந்த இடத்துல இருக்க வலி சரியாகனு தோள்பட்ட வலி சரியாகுதோ, சமையல் பண்ணுற பெண்கள் இடது கையில் பாத்திரத்தை இறுக்கி பிடிச்சிப்பீங்க, வலது கையிலேயே கிண்டுவீங்க, டவாவை பிடிச்சிட்டே இருப்பீங்க. இந்த இடது கையில் இருக்க இந்த இடத்துல இருக்காமல் இருந்தால் கூட உங்களில் இருக்க பேர் நிறைய பேருக்கு தோள்பட்ட வலி வரலாம். அப்படி வர்ற தோள்பட்ட வலியை நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க, நாளைக்கு இங்கே வலி, அதாவது நெக் பெயின் வரும். அப்போ ஐயோ அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எந்த ஒரு எம்ஆர்ஐ எடுத்தாலும் டிஸ்க் பல்ஜு நீங்கள் ஒன்று இருக்கும். அப்போ அந்த டிஸ்க் பல்ஜை பார்க்குறனால இந்த பல்ஜால் தான் கை வலி வருது. ஏன்னா நீங்கள் டாக்டருக்கு என்ன சொல்லுவீங்க? கழுத்து வலிக்கு சார், புடனி வலிக்குது, ஓகே. கை வலிக்குது, ஆமான்னு சொல்வீங்க. விச் கம் ஏர்லியர்? கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்டால் கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு. அது மாதிரி இங்கே இருக்க வலி வந்ததுக்கப்புறம் இங்கே வரல, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்துச்சு. அப்போவும் நீங்கள் இங்கே தான் வைத்தியம் பண்ண பார்ப்பீங்க, காலருக்கு போடுவீங்க, நெக் எக்ஸசைஸ் இப்படிலாம் பண்ணுவீங்க. ஆனால் உலகத்தில் எந்த உயிரினமும் 10 வாட்டி டெய்லி கழுத்தை இப்படி சுற்றுறதோ இப்படிலாம் பண்ணுறதில்ல. ஆனால் உங்கள் கையை சிகிச்சை பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கை வலி, கையில் உள்ள இறுக்கத்தை கூட நான் என்னோடய பழைய வீடியோவில் பேசியிருப்பேன். கால் அமுக்கி விடுங்க, கால் அமுக்கி விட்டால் நல்லா தூக்கம் வரும். அதே மாதிரி கையை அமுக்கி விட்டால் கழுத்து வலி குறையிறதுக்கு பெருவாரியான வாய்ப்பு இருக்குது. அந்த டிப்ஸை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்கள் சார். சூப்பர் ஆகிடுச்சு சார். கை தூக்கி பாருங்கள் சார். ஸோ இவருக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஷோல்டரில் கொடுக்கலையே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வலிகள் எல்லா ஷோல்டரு ஜாயிண்ட் பெயினுக்கும் ஸ்லாப் டியர் லீஷன் அல்லது நீங்கள் நிறையெல்லாம் யோசிக்க வேணாம். அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் பிஎஸ் ஷோல்டர் எல்லாத்தையும் டோன்ட் திங்க் ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டட். எளிமையாக திங்க் பண்ணி பாருங்கள். பைக் ஸ்டார்ட் ஆகாமே இன்ஜினை பிரித்து பார்க்க மாட்டோம். ப்ளக்கில் ஃபயர் ஆகாமல் இருக்கலாம், ஃபியூல் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டெப் 1, 2, 3 அப்படின்னு ஆஸ்டியோபதியில் வி ஹேவ் டிஸ்கிரைப்டு பேராமீட்டர்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் பேராமீட்டர்ஸ். எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு கம்ப்யூட்டர் ஃபால்ட்னோடனே ஒரு இன்ஜினில் பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்களோ, ஸோ வி ஹேவ் ட்ரபிள் ஷூட்டிங் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இன் தட் வே வென் வி டூ சச் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் டெஃபினட்டாக ஈஸியாக ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். தட் இஸ் ஆஸ்டியோபதி. இப்போ நீங்கள் நேராக பார்த்துக்கோங்க, ஃபைனலாக ஒரு ஸ்டெப் பார்த்துருவோம். இது எதுவுமே கட் பண்ண வீடியோ இல்லை, இட்ஸ் என்டையர்லி a ஃபுல் வீடியோ. எதுவுமே டிஸ்கிரைப்டு ஆக்ஷன் டேக் கட் அந்த மாதிரி எதுவுமே கட்ஸாக இருக்காது. இட்ஸ் ஃபுல் வீடியோ. தலைக்கு வேண்டி கை வச்சுக்கோங்க சார். நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா ஹர்ரா பெசன் பயந்துருவாங்க. இல்லைங்க, ஏதோ அசுர வைத்தியம் போல் ஆனந்த வைத்தியம் இல்லைன்றுவாங்க. ஸோ இவருக்கு பெயின் டாலரன்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் முகத்தை இப்படிலாம் வச்சுக்கிறாரு. ஜாலியாக சிரிச்சிட்டே வாங்க. இந்த இடத்துல இன்னொன்று நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் அன்ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது. ப்ராப்ளம் ஸ்பாட்டை பார்க்க வேண்டியதில்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் they don't want to expose their private parts, பாடி காட்டணும், மேனுவல் தெரப்பி. நான் எந்த ஆயில் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஐம் பர்ஃபெக்ட்லி வித் மை க்ளவ். அது மாதிரி பேஷண்ட்டுக்குமே எந்த பார்ட்டையும் அன்ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவே இருக்கலாம், தனியாக இருக்கணும், அவங்கள மட்டும் தனியாக வச்சுட்டு ஒரு வீடியோவில் ஒரு பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பார், இது வரைக்கும் நான் போன சென்டரில் ஹஸ்பண்ட் வெளியே நிப்பாட்டியிருப்பாங்க, பேஷண்ட் மட்டும் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. டெஃபினட்டாக ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஒரு வீடியோவில் ஒரு கேமராக்கு முன்னாடி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா என் பேஷண்ட்டுக்கிட்ட நேரில் வரப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னா. ஸோ தாராளமாக வரலாம். இப்போ ஃபைனலாக செக் பண்ணிடலாம், எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சார். செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். கை தூக்கி பார்த்துக்கோங்க சார். ஸோ திஸ் இஸ் மை செல்ஃப் டாக்டர் சதீஷ் signing off.
ஆஸ்டியோபதியோட மேஜிக்கை பார்த்தீங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் லைட் பண்ணிகிட்ருக்கோம், ஒளி ஏற்றிட்டுருக்கோம். இது ஆஸ்டியோபதியோட மேஜிக். ஃபஸ்ட் டைம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். ஆஸ்டியோபதிக்கிற டேர்மே நிறைய பேருக்கு அன்ஃபேமிலியாக இருக்கும். மதுரையில் எவ்வளோ பேர்கிட்ட பேசுகிறப்போ தட் இஸ் ஆஸ்டியோஆர்த்திட்டிஸ் தெரியும். வாட் இஸ் ஆஸ்டியோபதின்னு அலோபதி ஹோமியோபதி மாதிரி ஆஸ்டியோபதியும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஸோ காம்ப்ளிமெண்டரி தெரப்பி பேரலாக it was founded and developed by a lot of medical doctors. அமெரிக்காவில் வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. It have a huge history and it has a huge history and it's having huge history. It will make history. ஆஸ்டியோபதி டெஃபினட்டாக அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹெல்ப் நான் ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். சார் ஒரு பாய் சொல்லிடுங்க சார். பாய். தேங்க்யூ சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார்.